இதுதான் கீரை தண்டுன்னு சொல்லக்கூடிய முளைக்கீரை. இதில் வந்து ஒரு குழந்தைங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு கலர்ஃபுல் கடையிறது எப்படின்னு நான் இப்போ சொல்லித்தரேன். இதுதான் தண்டுக்கீரை. இது ஆக்சுவலாக இது வளர்ந்தால் பெரிய கீரை தண்டாக வரும். இந்த மாதிரி தண்டு தனியாக கீரை தனியாக எடுத்துக்கோங்க. இந்த கீரை ஃபாரினில் கிடைக்காதவங்க பேபி ஸ்பீனச் வச்சு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடு தான். பூண்டு, வெங்காயம், மிளகா போட்டு பேபி ஸ்பீனச் வந்து இந்த காஸ்கோல எல்லாம் பெரிய டப்பாவில் கிடைக்கும். அது வந்து ஒரு அரை டப்பா போட்டு செய்யலாம். இந்த மாதிரி தண்டு தனியாக கீரை தனியாக பிரிச்சுக்கோங்க. இந்த கீரையை நல்லா அலசிட்டு ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. எப்பவுமே கீரை செய்யும்போது நெய் ஊற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெய் ஊற்றிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு நல்ல 2 வெங்காயம், கொஞ்சம் பெருசு பெருசாக கூட அரிஞ்சு போட்டுக்கலாம். ஏன்னா வதக்கிட்டு தான் செய்ய போகிறோம். இந்த கீரைக்கு தேவையான அளவு காரம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா தான் போடணும். இதுக்கு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கீரையையும் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் கீரை வெந்துடும். அந்த பச்சை கலர் மாறாத அளவுக்கு அதுக்குள்ளே வேக வச்சு எடுத்துடணும். அதை பாருங்கள், நான் 3 மிளகா போட்டிருக்கேன் ஒரு கட்டு கீரைக்கு. குழந்தைங்களுக்கு 2 வயசுலேருந்து இது நல்லா சாதத்தில் குழைய பிசைஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்பீனச் ரைஸ்னு என் பேரன் பேத்திலாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஃபாரினில் இருக்க குழந்தைங்களுக்கு அந்த பேபி ஸ்பீனச் போட்டு கொடுங்க. இதே மாதிரி தான். இதை பாருங்கள், கீரையை போட்டாச்சு. அதுலேயே தண்ணி நிறைய விடும். அதனால் ரொம்ப தண்ணி தெளிக்க வேண்டாம். அப்படி மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா சூப்பர் கீரை கடையல் ரெடி. ரொம்ப மைல்டு காரத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். வணக்கம்.